வணக்கம், இது முத்து ரியாக்ஸ். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது தக் லைஃப் படத்தோட ரிவ்யூ. நிறைய டீகோட் பண்ணி பார்க்கலாம்னு தியேட்டருக்கு போனவனை டீ கப்போட உட்கார வச்சு ஒரு படத்தை தான் நாம் இன்னைக்கு ரோஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. ஓப்பன் பண்ணால் 1994 பழைய டெல்லியில் ஸ்டார்ட் ஆகுது படத்தோட கதை. அங்கே சகோதர தாதாக்களான கமல் அண்ட் நாசரை தீர்த்துக்கிட்ட அவங்க ஆப்போசிட் கேங்கான மகேஷ் மஞ்சரேக்கரை வச்சு பிளான் பண்ணுது போலீஸ். கமல் கேங்குக்கும் போலீஸுக்கும் இடையில் நடக்கிற துப்பாக்கி சூடில் அமைதியாக பேப்பர் போட்டுருந்த குமரவேலான சிம்புவோட அப்பாவை போட்டு தள்ளிடுறாங்க. அந்த எழுத்தையும் ஒன்றா எழுதி வச்சுட்டான். நடந்த மோதல அப்பாவே இழந்துட்டு தங்கச்சியும் தொலைச்சிட்டு அனாதை நிற்கிற சிம்புவை தன் தம்பியை எடுத்து வளர்க்குறாரு கமல். நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பார்த்துக்குவான். சில வருஷங்களுக்கு அப்புறம் அண்ணன் மகளுக்கு நடந்த அநீதிக்காக ஆப்போசிட் கேங்கில் ஒருத்தனை கொண்டுட்டு கமல் ஜெயிலுக்கு போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி எல்லா பொறுப்பையும் எஸ்டிஆர் ஒப்படைக்கிறாரு. இங்கே தான் படத்தோட பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. பொறுப்புகளை மோதல் வெடிக்குது. சிம்புவை பகடக்காயாகி கமலுக்கு அகேன்ஸ்டாக நிற்க வைக்கிறாங்க. தன்னோட எதிரிகளுக்கும் கூடவே இருந்து கூலி பறிச்ச துரோகிகளுக்கும் ரங்கராய சக்திவேலா எப்படி பதிலடி கொடுக்குறாருங்கிறது தான் படத்தோட மீதி கதை. 8 அடி பாஞ்சா நீ 16 நாயகனோட வெற்றிக்கு அப்புறம் 38 வருஷம் கழிச்சு கமல் மணிரத்ன காம்போவில் வர படம்ங்கிறனாலே ஃபேன்ஸ் மத்தியில் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாகவே இருந்தது. ப்ளஸ் கமல் ப்ரெஸ் மீட்டில் பேசினதும் மாற்றி பண்ண ப்ரமோஷன்ஸும் கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த்தா இல்லையான்னு கேட்டால் கஷ்டம்தான். ரங்கராய சக்திவேலா வர கமலோட கேரக்டரை அவரே எழுதியிருக்கிறதுனால ஒரு அலட்டலே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக நடிச்சிருக்காரு. படத்தோட ஆரம்பத்தில் என் பேர் ரங்கராய சக்திவேல்னு சொல்லி அறிமுகமாகலேருந்து விண்டேஜ் லுக்கில் வந்து சர்ப்ரைஸ் பண்ணதாகட்டும், கோபமாக இருக்கிற பொண்டாட்டியை கெஞ்சி சமாதானப்படுத்துறதாகட்டும், த்ரிஷாவோட ஒரு அலுவசீனில் உருவதாகட்டும், துரோகிங்களை பந்தாடுறதுலேருந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கார். சிம்புவுக்கு வச்ச என்ட்ரி சீனும் டைலாக்ஸும் தரமான சம்பவம். அவர் சரியாக யூஸ் பண்ணாமல் வீணடிச்சிருக்காங்க. மெயினாக இனிமேல் இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படி ஒரு பேசும்போது டெல்லியை கண்ட்ரோல் இருப்பான்னு பார்த்தா நேராக போய் த்ரிஷாவை கண்ட்ரோல் எடுக்கிறாரு. ஏமாத்திட்டாங்க. மெயினாக சிம்புவும் த்ரிஷா பேசிக்கிற அந்த சீக்வன்ஸு நம்ம தக் லைஃப் தான் பார்க்குறோமா இல்லை விடிவி பார்க்குறோமா டவுட்டு. பேரை வேணால் தக் லைஃப் பதிலாக ரங்கராயை தாண்டி வருவாயன்னு மாற்றி வச்சுருந்துருக்கலாம். த்ரிஷா இதுக்கு முன்னாடி நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் வில்லி ரோல் கூட. ஆனால் இந்த மூவியில் அதுலேருந்து டிவியேட் ஆகி ஒரு டேரான ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சாமிங்காக க்யூட்டாக இருக்காங்க. வழக்கமாக நம்ம தமிழ் சினிமா படங்களில் எல்லாம் முடிஞ்சதுக்கு வர ஒரு போலீஸாக தான் அசோக் செல்வனோட ரோல் எழுதப்பட்டிருக்குது. காஸ்டியூம் அண்ட் அவுட்ஃபிட்டுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை அவரோட சீன்ஸுக்கும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு எதுவும் சரியா படல, நீங்கள் இப்போ போக வேண்டாம். ஒய்ஃபாக வர அபிராமி கமலோட கெமிஸ்ட்ரி படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. சில இடங்களில் விரும்பாணி ஞாபகப்படுத்தலாம். மெயினாக அவங்க பேசுகிற வசனங்கள், டே சக்திவேல்னு கமலை கூப்பிட்றது, லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் அதே பேரை சொல்லி பேரனை கூப்பிட்றது, காயல் பண்ணதுக்காரி எதுக்கும் அழக மாட்டான்னு சொல்கிறதுன்னா அந்த ரோலை மனசில் நிற்கிற மாதிரி அவ்வளோ அழகாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஜோஜோ ஜார்ஜோட நக்கலான வில்லத்தனமும் அவர் பேசுகிற வசனங்களும் ரசிக்கும்படியாக இருந்தது. ஒரு ஃபைட் சீனில் கமலை பார்த்து கேட்பார், நீ என்ன போதி தர்மனான்னு. நீங்களே கலாய்ச்சிட்டா அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கிறோம்? இவங்களுக்கு தவிர ஐஸ்வர்யலட்சுமி, சேத்தன், பகவதி பெருமாள், வையாபுரின்னு மாநாட்டு காலத்து மாதிரி படத்தில் ஒரு படப்பட்டாலுமே இருக்காங்க. அவங்களாம் எதுக்கு இருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, படம் பார்க்குற நமக்கும் தெரியல. இனிமே நீ நானும் ஒன்று கடைசி வரைக்கும். இந்த படத்தில் நம்ம முதல்ல பாராட்ட வேண்டிய விஷயம் விஎஃப்எக்ஸ் டீம். கமலோட டிஏஜிங் லுக்கை அவ்வளோ பர்ஃபெக்டாக நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் தக் லைஃப் பார்க்குறோமா இல்லை நாயகன் பார்க்குறோமான்ற அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆர்ட் டைரக்டர்ஸான சச்சின் பாட்டில், ஷர்மிசா ராய் 4 பேர் கொண்ட குழு சென்னை, பாண்டிச்சேரி, காஞ்சிபுரம், காஷ்மீர் மட்டும் இல்லாமல் பழைய டெல்லியோட அழகாக அவ்வளோ அழகாக செம்மையாக செட் ஒர்க் போட்டிருக்காங்க. அதை ரவிகே சந்திரன் தன்னோட ஒளிப்பதிவால் கண்களுக்கு விருந்தளிச்சிருக்காரு. காஸ்டியூம் டிசைன்ஸான ஏகா லகானியும் அமிர்தாராவும் கமல் அண்ட் சிம்புவோட காஸ்டியூம்ஸை அவ்வளோ யூனிக்காகவும் ஸ்டைலிஷாகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் செகண்ட் ஹாஃபில் வர அந்த கராத்தே மாஸ்டர் ட்ரெஸ்ஸு எதுக்குன்னு தான் தெரியல. வர ஸ்டன் சீக்வன்ஸை அன்பரிவன் டீம் வெறித்தனமாக எஃபோர்ட் போட்டு எடுத்திருக்காங்க. கமல் 70 வயசுலேயே இப்படி ஃபைட் பண்ணுவாரான்ற கேள்வி ஆச்சரியப்படுத்தினா அது கொஞ்சமும் சிலைக்காமல் சிம்புவும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் படத்தோட 2ஆம் பாதியில் வர நீளத்தையும் கிளைமேக்ஸில் வர நீளத்தையும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். அது படம் பார்க்குற ஆடியன்ஸான நம்மளை கொஞ்சம் நெளிய வைக்குது. சோசியல் மீடியாவில் சின்மை வெர்ஷன் பெஸ்ட்டாக, தி வெர்ஷன் பெஸ்ட்டானு நாம் ஒரு பக்கம் அடிச்சுக்க, புயல் வேகத்தில் படம் போகிறதா நினச்சிட்டு பெருசாக எதிர்பார்த்த முத்தமலை பாட்டை பெரிய பாட்டை சொல்லி தூக்க சொல்லிட்டாரு மணி. மீதி பாட்டெல்லாம் கதையோடு போகுது. விண்வெளி நாயகா பாட்டு படத்தோட எண்டில் ஹீரோ வயல்வெளியில் நடக்கல வருது. நியாயமாக பார்த்தா வயல்வெளி நாயகன் வச்சுருந்தா 10 பொருத்தம் பக்காவாக இருந்திருக்கும். பிஜிஎம்மும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை.
எமங்கிட்ட இருந்து என்ன மீட் எடுத்துவேன். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா டெக்னிக்கல் டீமும் மேக்கிங்கும் தான் மிரட்டி விட்டுருக்காங்க. மைனஸ்ன்னு பார்த்தா இந்த படத்தோட ஸ்டோரியே ஒரு மைனஸ் தான். அமரன் தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா? பொதுவாக வந்து ஒரு படம் ஒன்று ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகும், இல்லைன்னா செகண்ட் ஹாஃப் ஃபாஸ்ட்டாக போகும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபாஸ்ட்டாக போயிட்டு செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக போகும். இந்த படம் ஸ்லோவாக ஆரம்பித்து முடியும் போது ரொம்ப ஸ்லோவாக முடியுது. எந்த அளவுக்குன்னா கதவை திறங்கடா வீட்டுக்கு போகணுங்கிற அளவுக்கு ஸ்லோவாக போகுது. நாம தான் கையில் எடுத்துக்கணும். ஓவரால் மூவி எப்படி இருந்துச்சுன்னா படத்தில் தக்கல, படம் பார்க்க போனால் நமக்கு தான் கொஞ்சம் பக்குன்னு ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, signing off. This is Muthukumar.